அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது 8 மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சம் பாருங்கள். ஃபைண்ட் த ரேஷனல் நம்பர்ஸ் ரெப்ரசன்டட் பை ஈச் ஆஃப் த கொஷின் மார்க்ஸ் மார்க்டு ஆன் த ஃபாலோயிங் நம்பர் லைன்ஸ். என்ன கேட்குறாங்கன்னா, ரேஷனல் நம்பரை கண்டுபிடிக்கணும். எங்கேனா எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்களோ கொஷின் மார்க்கு, அந்த இடத்துல உள்ள ரேஷனல் நம்பரை கண்டுபிடிக்கணும் நம்பர் லைன்ஸில். நமக்கு நம்பர் லைன்னாவே தெரியும். 0க்கு ரைட் சைடில் ப்ளஸ்ஸு, 0க்கு லெஃப்ட் சைடில் என்ன வரும், மைனஸில் வரும் இல்லையா. அவங்க கொடுத்துருக்கிறது எங்கே கொடுத்துருக்காங்க, -3க்கும் -4க்கு இடையில கொஷின் மார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் சைடில் வரும் பொழுது -3 நம்ம எடுத்துக்கிறோம். -3 இங்கே எழுதிக்கணும். அடுத்தது எத்தனை கோடு நமக்கு நடுப்புற கேப் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா. ஸோ 1 2 3 இருக்கா. ஸோ 3 டினாமினேட்டரில் போட்டுக்கணும். அடுத்தது எத்தனாவது இடத்துல நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, ரைட்டா. 1 2 செகண்ட் பிளேஸில் இருக்கிறது தான் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 2/2 இது கொஷின் மார்க்கில் இருக்கிறது செகண்ட் பிளேஸு. -3லேருந்து -4க்கு இடையில் எத்தனை நமக்கு கேப் இருக்குது அப்படின்னா 3. ஸோ 3 டினாமினேட்டரில் போட்டுக்கணும். கொஷின் மார்க்கில் உள்ளதை மேலே நியூமரேட்டரில் போட்டுக்கணும். -3 இருக்கிறதுனால லெஃப்ட் சைடில் வரும்போது இந்த இடத்துல இருக்கிற முதல் நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ -3. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது 3 3s are 9, 9 + 2 11. ஸோ 11/3 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். ஸோ -11/3. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா, இது புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ இதான் நம்பர் லைன். இதெல்லாம் புக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நம்பர் லைன்ஸு. ஸோ இந்த நம்பர் லைனில் -3 -2 -1 0. ஸோ இது லெஃப்ட் சைடில் உள்ளது. இங்கே தான் நம்ம கொஷின் மார்க் கொடுத்துருக்குறாங்க. சேம் திங் தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இதில் நம்ம ஏன் 0 போட மாட்டோம்னா, 0 நம்பர் லைனில் வரும்போது நம்ம 0 இங்கே போட தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 1 2 3 4 5. ஸோ கீழே டினாமினேட்டரில் 5. அடுத்து எத்தனாவது பிளேஸில் நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க, 1 2 இல்லையா, செகண்ட் பிளேஸ், அதனால தான் 2. ஸோ 2/5. இந்த நம்பர் லைன் எதை மீன் பண்ணுது, மைனஸா ப்ளஸ்ஸா, மைனஸ். ஸோ மைனஸ் போட்டுக்கணும். ஓகேவா. ஸோ டினாமினேட்டரில் 0க்கும் -1க்கு இடையில எவ்வளோ இருக்குது, 5 ஸ்பேஸ் இருக்குது, லைன்ஸ் இருக்குது, அதனால் 5 போட்டுக்கிறோம். எத்தனாவது இடத்துல கொஷின் கேட்டிருக்காங்க, செகண்டு. ஸோ நியூமரேட்டரில் 2. இது எல்லாமே மைனஸ் இன்டீஜர். ஸோ மைனஸ். ஓகேவா, புரியுதா? ஓகே, தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ப்ளஸில் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதுவரையிலும் பார்த்தது மைனஸ், இப்போ ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. 1க்கும் 2க்கு இடையில நமக்கு ரேஷனல் நம்பர்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 1க்கு 2க்கு இடையில கண்டுபிடிக்க சொல்லும்போது நீங்கள் 2வை நம்ம முன்னாடி இந்த இடத்துல எழுதக்கூடாது. மைனஸில் வரும்போது இந்த பக்கம் ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம். ஆனால் வேறு ப்ளஸில் வரும்போது உங்களோட ரைட் சைடில் இருக்கிற இந்த நம்பரை தான் இங்கே நம்ம எழுதணும். ஓகேவா. ஸோ மைனஸில் வரும்போது இந்த பக்கம் உள்ளதை எழுதலாம், ப்ளஸில் வரும்போது இந்த லெஃப்ட் சைடில் உள்ளதை தான் ஃபஸ்ட் எழுதணும். ஓகேவா. ஸோ 1. அடுத்து எவ்வளோ கேப் இருக்குது 1க்கும் 2க்கு இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ டினாமினேட்டரில் 4. ஸோ எத்தனாவது பிளேஸில் கேட்டிருக்காங்க, 1லேருந்து தான் நம்ம பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 1 2 3. ஸோ நியூமரேட்டரில் கொஷின் மார்க் என்ன கொடுத்துருக்காங்க, 3. ஸோ அப்போ 1 3/4. ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்பேஸ் 4 டினாமினேட்டரு. எத்தனாவது பிளேஸு கொஷின் மார்க்கு, தேர்ட் பிளேஸு. 1லேருந்து தான் பிளேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், 2லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது. மைனஸில் மட்டும்தான் ஃப்ரம் தி ரைட் சைடு, ப்ளஸில் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ 1 3/4. ஸோ இதை வந்து என்ன பண்ணுவோம், 4 4 + 3 7 7/4. இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்து பாருங்கள். ஃபோர்த் சம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்ஃபபெட்டிக்கலாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. நம்பர்ஸில் ஆல்ஃபபெட்டிக்கில் கொடுத்துருக்கிறது சேம் நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு n கண்டுபிடிக்கிறோம். ஸோ அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது என்னன்றதை நீங்கள் கொஷின் மார்க்கில் பார்த்துக்கோங்க. அதை நான் இதில் எழுதலை. ஸோ NY A அப்புறம் என்ன TI இது 5 தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் புக்கில் கொஷின் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ நம்பர் லைனில் இதுதான் உங்களுக்கு கொஷினில் கொடுத்துருக்கிறது புக்கில். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு n கண்டுபிடிக்கிறோம். அப்போ n = ஸோ n வரும் பொழுது ஃபஸ்ட் நம்ம எதை எடுப்போம், இதை தான் எடுப்போம் இல்லையா. ஸோ மைனஸில் ஃபர்ஸ்ட் இதை தான் எடுப்போம். ஸோ -1. ஸோ -1 எடுத்தாச்சு. அடுத்து எத்தனை ஸ்பேஸ் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, 1 2 3. ஸோ டினாமினேட்டரில் 3. n இங்கே எத்தனாவது ஸ்பேஸில் இருக்குது, 1. ஸோ 1 பிளேஸில் இருக்குது. ஸோ 1 டிஃப்ரென்ஸ் வந்து 1. ஸோ 1 ஸ்பேஸில் இருக்குது. ஸோ இப்போ -1 1/3. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 -1 × 3 3 3 + 1 4. ஸோ -4/3. அடுத்து y எடுத்துக்கிறீங்க. ஸோ yயும் அதே மாதிரி தான் -1
அடுத்து y எத்தனாவது ஸ்பேஸில் இருக்குது 2. எத்தனை ஸ்பேஸ் நமக்கு டோட்டலாகவே -1க்கும் -2க்கும் 3 டினாமினேட்டரு. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -3 + 2 -5 5/3. ஓகேவா? ஸோ அடுத்து ஏ எடுத்துக்கிறோம். ஏ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஏ வந்து நமக்கு ப்ளஸ் சைடில் இருக்குது. ஸோ ப்ளஸ் சைடில் இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும் 2 தான் எடுத்துக்கணும். ஸோ அதை தான் இங்கே நம்ம 2 போட்டிருக்கோம். ஸோ 2. அடுத்தது என்ன பண்ணுறோம், எத்தனை ஸ்பேஸ் இருக்குது 1 2 3 4. அப்போ கீழே டினாமினேட்டர் என்ன போடணும் 4 போடணும். ஓகேவா? உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ டினாமினேட்டரில் 4 1 2 3 4. ஸோ 4 பிளேஸ் இருக்குது. அதனால் டினாமினேட்டரில் 4. என்ன கேட்டிருக்கோம் ஏ தான் கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனாவது பிளேஸில் ஏ இருக்குது ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயே இருக்குது. ஸோ ஏ வந்து 1. ஸோ 1. அப்போது 4 2s are 8 8 + 1 9 9/4. ஓகேவா? அடுத்து பாருங்கள் டி. ஸோ டி எத்தனாவது அதே ஸ்பேஸ் தான் நமக்கு. எத்தனை கேப் இருக்குது அப்படின்னா அதே கேப் தான். எத்தனை கேப்பு 1 2 3 4. ஸோ அதே டினாமினேட்டரில் 4. ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் என்ன போடுறோம் 2 டினாமினேட்டரில் 4. டி கேட்டிருக்காங்க. டி எத்தனை ஸ்பேஸ் 1 2. ஸோ இப்போ 2/4. ஓகேவா? டி 2/4. ஸோ 2 அப்புறம் 4 ஸ்பேஸ் இருக்குது. டி எத்தனாவது இடத்துல இருக்குது செகண்ட் பிளேஸில் இருக்குது 2/4. 4 2s are 8 8 + 2 10 10/4. ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஐ. ஸோ அதே ஸ்பேஸ் 4 தான். அடுத்தது 2 தான் அதே நம்பரு. ஐ எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 3வது இடத்துல இருக்குது. ஸோ 3/4. 4 2s are 8 8 + 3 11 11/4. ஓகேவா? ஸோ ஒன்றுமே இல்லை. நீங்கள் இதுக்கும் இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். ஆனால் ப்ளஸில் வரும்பொழுது ஃபர்ஸ்ட் நம்பரை எடுத்துக்கணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸில் வரும்போது இந்த நம்பர் எடுக்கணும், மைனஸில் வரும்போது இந்த நம்பர் எடுக்கணும். எங்கே எழுதுறதில்ல இந்த பக்கம் எழுதுறதுல மைனஸில் இது எழுதணும், ப்ளஸில் வரும்போது இந்த பக்கம். ஸோ மைனஸில் வரும்போது இது எடுத்துக்கணும், ப்ளஸில் வரும்போது இது எடுத்துக்கணும். இது எடுத்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ நீங்கள் அதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதோட நம்மளோட 3rd and 4th சம் வந்து இந்த சம் 3 and 4 வந்துட்டு நமக்கு இதில் ஃபினிஷ் பண்ணிட்டோம் எக்ஸசைஸ் 1.1ல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சம் 3 and சம் 4 முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து 8th படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.